ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நான் இந்த இடத்துல ஒரு 2 விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஒன்று, நீங்கள் எல்லாருமே இதுக்கப்புறமேட்டு வரப்போகிற நாட்களில் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுக்காக, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காக வேண்டிக்கோங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஸோ ஈவன் இந்த டிசம்பர் 30 வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இந்த உலகத்தில். பட் இந்த 31 முடிகிறப்போ அந்த ஒரு நியூ இயரை அவங்களால கொண்டாட முடியாமல் போயிருக்கோம். அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் வேண்டிக்கலாமே. பாவம், அவங்க லைஃப்பில் என்னென்ன இன்சிடெண்ட் நடந்ததோ, அவங்களால நம்மளை மாதிரியே இயல்பாக நம்மள மாதிரியே ஒரு ஹாப்பி நியூ இயரை அவங்களால செலிப்ரேட் பண்ண முடியல இல்லையா? ஸோ அவங்களுக்காக நம்ம அவங்களையும் சேர்த்து வச்சு வேண்டிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு வாட்டி வாழ்க்கையை திரும்பி பார்ப்போமே. இத்தனை நாள் வாழ்ந்திருக்கோம். பட் நம்ம கூட வந்தவங்க ஒரு சில பேர் வராமலேயும் போயிருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். அதுக்கு தான் நான் இதை சொன்னது. உண்மையிலேயே சொல்லணுன்னா, இந்த 2025 ஒரு பெரிய டிசாஸ்டருன்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா நம்ம பாய்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதில் ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே நல்லபடியாக திரும்ப வந்துட்டாங்க. அது ஒன்று. இது இல்லாமல் எனக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆனது தளபதி படத்தை விட்டு நின்னது. இன்னொன்று, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இன்றைக்கி ஒரு நாள் தான் எபிசோட் வரும், அதுக்கப்புறமேட்டு முடிஞ்சு போயிடும். ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்குறப்போ இந்த 2025 ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரியே இருக்குது. எனக்கும் நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இனி அப்கமிங் இயர்ஸில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ஒரு விஷயம், தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை தேடி போங்க. பாசம் எங்கே இருக்கோ அந்த இடத்த தேடி போங்க. காதல், அன்பு, நேசம் இதெல்லாமே ரொம்பவும் ப்ரெஷியஸானது. அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை போடணும், அதை உணரணும். அப்போ தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அவன் என்ன பெருசாக, எனக்கு என்ன, அவன் இருந்தால் தான் வாழ முடியுமா என்ன, அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் கிடையாது. நம்ம இப்போ காலேஜ் படிக்கிறோம்னாலும் நம்மளுக்கு மேலே பிரின்சிபல் இருக்காங்க. அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம். அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லோரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்குது. யாருமே இண்டிபெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ பாருங்கடா, யோசித்து பாருங்கள். இதுக்கப்புறமேட்டு மெச்சூராக எந்த இடத்துல மெச்சூராக இருக்கணும், எந்த இடத்துல சைல்டிஷாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசித்து அழகாக ட்ராவல் பண்ணுவேன் உங்களுடைய அப்கமிங் இயர்ஸில், டேஸ். ஓகேவா? ஓகே, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஈவன் நான் பேசினதை நீங்கள் கேட்டிங்களான்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் என் மனசுக்கு தோணுது, என்னை வளர்த்து விடுறவங்க நீங்கள். உங்களுக்கு நான் எப்போவுமே தப்பான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கவோ உங்கள் காதுலேயோ திணிக்க மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். நம்புகிறேன் எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி போகலாம். அப்படி எதனாவது கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு பேட் இன்சிடெண்ட்டையும் லேர்ன் பண்ணிக்கணும். அந்த விஷயம் இன்சிடெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். பட் அந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது நமக்கு சொன்னது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்கள பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. இது நம்ம ஜங்குக் சொன்னது. மெச்சூராக இருந்துக்கோங்க. நம்ம சொன்னது. நம்ம பாய்ஸே நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபாலோ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். நான் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தாண்டா காட்டுறாங்க, நம்ம ஜிமின், யோங்கி எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே உள்ள ஒரு மேனேஜர் எல்லார்கிட்டேயும் ஒரு நிமிஷம் எல்லாருமே கவனிங்க. சொல்லப்போனால் இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆல்சோ என்டர்டைன்மெண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். தயவு செஞ்சு ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்ல, உடனே எல்லாருமே அவங்கவுங்க வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருமே அந்த மேனேஜரை பார்க்குறாங்க. இப்போ அந்த மேனேஜர் தான் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, இன்னும் 2 நாளில் 2025 முடிய போகுது இல்லையா? அதனால் நம்ம கம்பெனி சார்பாக எல்லாருக்குமே
நியூ இயர் பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொன்னதும் எல்லாரும் செம்ம ஹாப்பியாக குஜாலாக குதிச்சிட்ருக்காங்க. எக்ஸப்ட் ஒரு பர்சன். அதே வேலை பார்க்குற கொலீக்ஸோட ஒரு பர்சன் அந்த மேனேஜர் சொல்லியும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். நிமிர்ந்து கூட பார்க்கல. அவர் யாருன்னா நம்ம ஜங்குக். ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். சோகன்றதை விடவும் கோவம்னு சொல்லலாம். கோவமாக இருக்கார். அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அவங்க அந்த கத்துறது, அந்த என்டர்டெயின் பண்ணுறது அது எதையுமே காதில் போட்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுன்னு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த அந்த மேனேஜர் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் ஜங்குக் கிட்ட வாயை விட்டால் முதலைக்கிட்ட வாயை விடுற மாதிரி. ஸோ அதனால் அவர் வாயை மூடிக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிட்டு போயிட, இப்போ அவர் போனதுக்கப்புறமேட்டு எல்லாருமே பேக் டு த ஒர்க்குன்ற மாதிரி ஒர்க் பண்ண போயிடுறாங்க. ஒரு சில பேர் பிளான் போடுறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரிலாம் என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டீவை பார்த்து, டேய் டேய் என்னடா ஒரு மூஞ்சில் ஒரு ஐஸ்வர்யமே இல்லை. ஏய் எனக்கு என்ன, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. ஜாலி. ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம்ல. ஆமாண்டா. கடைசியாக நான் பார்ட்டிக்கு போனதே உன்னுடைய மேரேஜ் தான். அது தவிர்த்து வேறு எந்த ஒரு ஐயோ ரிட்டனே டே ஐம் சாரி. பரவாயில்ல சிமன், ஒன்றும் இல்லை. இல்லைடா அது வந்து இல்லைடா ஒன்றும் இல்லை. நானும் அதுதான் கடைசி. அதுக்கப்புறமேட்டு வெளியே எங்கேயுமே போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே சைடில் நம்ம ஜங்குக்கை வந்து எட்டி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்கு பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க ஒரு 2-3 பேர் தள்ளி அந்த பக்கம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமினை பார்த்து, டே ஆல்ரெடி அவன்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆக போகுதுடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அவன்கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எப்படிடா போய் பேசுகிறது? டேய் உன் மேலே தப்பு இல்லைல்ல, நீ போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுடா. நான் கிட்ட போனாலே போய்ட்றான்டா. என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான். இங்கே பாரு, எல்லாமே டெம்ப்ரவரி தான்டா. நீ பேசுனா சரியாயிடும். எனக்கு என்னமோ சரியாக ஒரு விஷயம் மாதிரி தெரியல சிவன். ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு மூஞ்சி கூட பார்க்காம 1 வருஷம்டா. புரியுதுடா, ஆனால் இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஷகுக்கிட்ட சொல்லியிருக்கணும்டா முன்னாடியே. தப்பு பண்ணிட்டேன் நான். என்னடா பண்ணுறது? எப்படிடா? எனக்கு கஷ்டமாக இருக்குடா. அந்த பார்ட்டிக்கு ஜங்குக் வரலன்னா நான் வரமாட்டேன். ஏய் என்னடா சொல்கிற? ஏய் எல்லாருமே ஜாலியாக இருக்க போகிறது. அவன் எப்படி வராமல் இருப்பான்? அவன் கண்டிப்பாக வருவான். நீயும் வா. தெரியலையே, அவன் வரமாட்டான்னு எனக்கு தோணுது. டே அப்படிலாம் இல்லை. அவனை வர வைக்கிறது என்னுடைய பொறுப்பு, இவங்களுடைய பொறுப்பு. அவன் வருவான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து ஒரு வாக்கு மாதிரி கொடுக்க, நம்ம டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்பிக்கிறாரு. டேஸ் போகுது. அப்படியே இவங்களுடைய ஒர்க்லாம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. ஈவன் அந்த பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்படியே வேலைகளை வந்து சீக்கிரமாக முடிக்கிறாங்க. இப்போது அந்த 2 நாளில் 1 நாள் ஈவினிங் நம்ம டேவை தான் காட்டுறாங்கடா. பிரிண்ட் எடுக்கிற ரூமில் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த ரூமுக்கு வந்து நம்ம ஜங்குக்கும் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேப்பர்ஸோடு அப்படியே வராரு. நம்ம டே இருக்கிறத பார்த்துட்டு அந்த ரூம்லேயே அப்படியே ஒரு ஓரமாக நின்றுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு மொபைல் பார்த்துட்ருக்கா. நம்ம டேக்கு வந்து இதை விட்டால் நல்ல சான்ஸ் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாருனா, அப்படியே பிரிண்டரை அப்படியே போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம ஜங்குக் முன்னாடி வந்து நிற்க. நம்ம ஜங்குக் வந்து நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்லை நம்ம டேவை. இப்போ நம்ம டே தான், ஜங்குக்கா ஜங்குக் என்ன ஒருக்கா பாரு ப்ளீஸ். உங்ககிட்ட பேசி 1 இயர் கிட்ட ஆக போகுதுடா. ஏய் பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ப்ளீஸ் என்கிட்ட பேசு. எதுக்கு நான் பேசணும்? ஜங்குக் ஐம் சாரி. என் மேலே தப்பு இல்லை. டே இங்கே பாரு, தப்பு பண்ணவங்க யாருமே தப்பு இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க, புரியுதா? இல்லை ஜங்குக், அது ஒருக்கா நான் பேசுகிறத கொஞ்சம் கேள. வழியாக விட்டுட்டே
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுக்கிட்ட அப்படியே அந்த பிரிண்டர் ரூமை விட்டே வெளியே வந்து நம்ம டேக் ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த பிரிண்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு நேராக அப்படியே அவர் வேலை பார்க்குற இடத்துலே போயிட்டு உட்காந்துட்டு நம்ம ஜங்குக் அப்பப்போ திரும்பி பார்த்துட்ருக்க. நம்ம ஜங்குக் திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டுன்னு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. பட் ஆனால் தனித்தனி காரில் அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா நம்ம டேக்கும் ஜங்குக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுச்சிடா. கிட்டத்தட்ட 1.5 months கிட்ட ஆகிடுச்சு. லவ் மேரேஜ் தான். நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரு 6 month கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு நம்ம டே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பார். அதில் நம்ம ஜங்குக்கு வந்து செம்ம கோவமாகி கிட்டத்தட்ட 1 year கிட்ட பேசாமல் இருக்கார். ஆக்சுவலி என்னென்னா நம்ம டே வந்து இந்த 2025 நியூ இயர் பார்ட்டிக்கு நம்ம ஜங்குக்கோட ஜாலியாக அந்த ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆகி கூட இருந்து ஜாலியாக வந்து பார்ட்டி நம்மளே வீட்டில் அரேஞ்ச் பண்ணி நம்ம 2 பேர் மட்டும் ஜாலியாக என்டர்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் நம்மகிட்ட என்ன பண்ணியிருப்பாருன்னா, காலேஜில் ஒருத்தன் உண்டு, அவன் பேர் லீ. அவனை வந்து சுத்தமாக நம்ம ஜங்குக்கு பிடிக்காது. மெயினாக நம்ம டேக்கிட்ட வந்து அவன் வலிவான். அதனால நம்ம ஜங்குக்கு அவனை பார்த்தாலே செம்ம வெறுப்பாகும். அதிகமாக நிறைய வாட்டி நம்ம ஜங்குக்கு வந்து அடிச்சிருக்காரு அவனை. இது எல்லாமே நம்ம டேக்கு வந்து தெரியும். பட் இருந்தாலும் இந்த 2025 நியூ இயர் பார்ட்டிக்கு வந்து அவன் இன்வைட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கூட நைட் வந்து பார்ட்டி கொண்டாடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஜங்குக் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம ஜங்குக் கிட்ட சொல்லாமல் அந்த பார்ட்டிக்கு வந்து போயிருப்பார். அந்த பார்ட்டியில் போய் பார்த்தா அவன் வந்து நம்ம டேவை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது, கையில் கப்பை வச்சுக்கிட்டு நம்ம டேவை சுற்றி இப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பார்ட்டியில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துட்டாங்க. ஸோ நம்ம டேக்கு வந்து அது அதிகமாக பெருசாக தெரியல. பார்ட்டினா இப்படி தானே இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நார்மலாக விட்டுருக்காரு. பட் நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு மனசு இப்படியே சுக்குநூறாக உடஞ்சிருக்கும் நம்ம ஜங்குக்கு. ஏன்னா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போது பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலி இந்த விஷயம் நம்ம ஜங்குக்கு எப்படி தெரியும்னா, அதே பார்ட்டியில் இருக்க ஒரு சில காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஜங்குக்கை வர சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம டே கூட வந்து பார்ட்டி கொண்டாடுறதுனால இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியை வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பார் நம்ம ஜங்குக் டேக்காக. பட் நம்ம டே இப்படி பண்ணதை நம்ம ஜங்குக்கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அவருக்கு. இன்னொன்று அவருக்கு பிடிக்காத ஒரு பர்சன், லைஃப்லேயே வெறுத்த பர்சன், அவரு கூட போயிட்டு நம்ம டே வந்து இந்த மாதிரி ஜாலியாக பார்ட்டி கொண்டாடிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுலேயும் மெயினாக சொல்லாமல் போனது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவர் ஒரு மாதிரி வெறுத்துடுற மாதிரி ஆகிட்டார். அதனால தான் மேரேஜ்க்கு அப்புறமும் நம்ம டேவை வந்து திரும்பியும் அங்கெல்லாம் வீட்டுக்கெலாம் அனுப்ப முடியாது. ஸோ அதனால் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக ரூமில் தங்குறது. அன்றைக்கி நடந்த சண்டை தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு வாரத்தை நம்ம டே கிட்ட வந்து பேசினதே கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு இருப்பார். ஸோ இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்ட அப்படியே முடிஞ்சு போயிட நம்ம டேக்கு வந்து இன்னமும் மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவையும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. வீட்டில் இருக்காங்க. நம்ம ஜங்குக் பார்த்தா அவர் பாட்டுன்னு கவுச்சில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் அப்படியே என்னத்தையோ வீடியோ மாதிரி என்னதையோ படம் மாதிரி அப்படியே பார்த்துட்டு அமைதியாக இருக்கார். நம்ம டே பார்த்தா கிச்சனில் உட்காந்துட்டு என்னமோ சமைச்சிக்கிட்டு அப்பப்போ நம்ம ஜங்குக்கை கவனிச்சிக்கிட்டு அப்படி தான் இருக்கார். எதனாவது பேச போனால் நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி உச்சி கொட்டுறது, பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இப்படி தான் இருக்காங்க 2 பேருமே. ஒரு மாதிரி மூஞ்சுக்கு மூஞ்சி நிமிந்து கூட பார்க்காம ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஆக்சுவலி இன்றைக்கி என்னென்னா ஆஃபீஸில் இருந்து அந்த வெளியே அந்த பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே, அந்த நாள் தான் இது. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு வந்து நியூ இயர் வந்து கொண்டாடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock போல் தான் அந்த பார்ட்டி பிளேஸ்க்கு வந்து எல்லாருமே கிளம்பி ஒன்றா போகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இவங்க நார்மல் டேஸ் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம டேவும் வந்து ரொம்பவும் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம டேவுடைய ட்ரெஸ் வந்து என்னென்னா இந்த ராயல் மெரூன் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டு, சில்க் ஷர்ட் போட்டு அதை அழகாக இன் பண்ணிவிட்டு லூஸாக ஒரு ஜீன் மாதிரி அழகாக பெகி மாதிரி போட்டு அப்படியே தலையெல்லாம் அழகாக சீவி சூப்பராக இருக்கார் பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்குக் பார்த்தா அவர் வந்து இந்த பார்ட்டிக்கு போகிற மாதிரிலாம் வரல. ரொம்பவும் நார்மலாக டெய்லி ஃபார்மலாக எப்படி வருவாங்களோ அதே மாதிரி தான். ஒயிட் கலர் ஷர்ட்டு, டையு,
ஜீன்ஸ் அயர்ன் பண்ணி போட்டு பக்காவாக வந்திருக்காரு, நீட்டாக மேன்லியாக வந்திருக்காரு. அவர் மட்டும்தான் அந்த மாதிரி வந்திருக்காரு. ஆஃபீஸ்க்குள்ளே இவர் என்ட்ரு ஆகும்போது எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி பார்ட்டி இருக்குது, என்ன ஜங்குக் இப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவும் போல் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க, நம்ம டே வந்து கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து உட்காரும் போதே பார்த்துட்றாரு. அவருக்கு புரிஞ்சிருது கண்டிப்பாக இன்றைக்கி அவன் பார்ட்டிக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து முடிவே பண்ணிடுறாரு. ஆக்சுவலி அந்த பார்ட்டிலேயாவது வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேசி எப்படியாவது சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் இருந்திருப்பார். பட் இப்போ அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி போக டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேப்லேயும் நம்ம டே வந்து போயிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் சுத்தமாக வேலைக்கு ஆகல அதெல்லாம். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock மாதிரி ஆகுது. எல்லாருமே வந்து அந்த பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்களோ அதெல்லாம் அப்படியே கரெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக 1 by 1 அந்த ஆஃபீஸை விட்டு எல்லாருமே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நம்ம ஜிமினையும் வந்து நம்ம டே வந்து கன்வின்ஸ் பண்ணி அவன் வருவான், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock மாதிரி ஆகிடுது. ஃபுல்லாக இருட்டாயிடுது. அந்த ஆஃபீஸில் யாருமே இல்லை. நம்ம ஜங்குக் இருக்கிற அந்த ஆஃபீஸில் அவருடைய டேபிளில் மட்டும்தான் சிஸ்டம் ஆனில் இருக்குது. அவர் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஹெட்செட்டை போட்டு அவர் பாட்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 8 மாதிரி ஆகுது. யாரோ அப்படியே நடந்து வர சத்தம் கேட்குது அந்த ஆஃபீஸில். யாருன்னு பார்த்தா நம்ம டே. நம்ம ஜங்குக் மட்டும் தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு டியர்ஸ்லாம் ஃபால் ஆகுது. அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு நம்ம டே தான். இப்போ நம்ம ஜங்குக் கிட்டே போயிட்டு நம்ம டே தான், ஜங்குக்கா ஜங்குக் இங்கே ஒரு நிமிஷம் பாரு. என்ன வேணும் உனக்கு? ஜங்குக் என்கிட்ட பேச. நான் பண்ணது தப்பு தான். உங்ககிட்ட ஒரு வாரத்தை கேட்டிருக்கணும். அன்றைக்கி சொல்லாமல் போனது என் தப்பு தான். என்னை மன்னிச்சிடேன். இங்கே பாருட்டே, போ. எல்லோரும் பார்ட்டிக்குன்னு போயிருக்காங்கல்ல, போ. என்னை டென்ஷன் படுத்தாத. இல்லை ஜங்குக், நீ இல்லாமல் நான் எங்கேயும் போகலை. ப்ளீஸ். அன்றைக்கி போகும்போது உனக்கு தெரியலையா? என்னை மன்னிச்சிரு. நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்னு நினச்சிட்டு தான் நான் போயிட்டேன். நீ இது வரைக்கும் எதுவுமே என்கிட்ட அது பண்ணாத இது பண்ணாத நான் ஆர்டர் போட்டது இல்லை ஜங்குக்கா. நானும் அங்கே பார்ட்டிக்கு போயிட்டு வருவான்னு கேட்டதும் போன்னு சொல்லுவேன்ற அந்த ஒரு தைரியத்தில் தான் போயிட்டு வந்துட்டேன். சொல்லுவேன்டே, கண்டிப்பாக சொல்லுவேன். போயிட்டு வான்னு சந்தோஷமாக சொல்லுவேன். ஆனால் யார் கூட போனேன் ஜங்குக்? அது சொல்லு. உனக்கு தெரியாதா எனக்கு அவனை பிடிக்காதுன்னு சொல்கிறோன்னு? தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் போனேன்? இல்லை ஜங்குக் வந்து கூப்பிட்டானா எங்கே வேணா போயிடுவியா? ஜங்குக் தப்பாக பேசக்கூடாதா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போது அன்றைக்கி எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்ததுன்னா இப்போ வரைக்கும் தெரியாமல் தானே இருந்திருக்கோம். ஜங்குக் நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. எப்படி நல்லா இருக்க மூடில் இந்த விஷயத்த சொல்லி என்னை திரும்ப டிசப்பாயிண்ட் பண்ணி இது நீ பண்ணியிருப்பன்றதை நான் நம்பணுமா? ஜங்குக் ப்ளீஸ் ஒரு வாட்டி மன்னிச்சிக்கோ. நான் இனிமேட்டு எதுவுமே பண்ண மாட்டேன். கூட வா ஜங்குக்கா. எங்கே வர சொல்கிற? நான் எங்கேயும் வரல, நீ கிளம்பு. ஜங்குக் சாரி. சாரி எனக்கு வேண்டான்ட்டே. மேபி இது சின்ன விஷயமா இருக்கலாம் உனக்கு. பட் உனக்கே தெரியும் காலேஜில் நான் எத்தனை வாட்டி அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன்னு. அவன் எப்படிலாம் வந்து பேசியிருக்கான் தெரியுமா உன்னை பற்றி என்கிட்ட? அவனுக்கு உன் மேலே என்னென்ன இன்டென்ஷன் இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லலை. அவனை சொல்லவும் விடலை. உன்கிட்டயே நான் அவனை நெருங்க விடலை. சொல்லப்போனால் அவன்கிட்டேருந்து உன்னை சேவ் பண்ண போய் தான் நம்ம 2 பேருக்குள்ளேயும் அட்டாச் ஆச்சு. தெரியும்ல, இது எல்லாமே அவன்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவன் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அவன்கிட்டேருந்து உன்னை சேவ் பண்ணுறதுக்கு தான் அவன் கூட இருக்கேன்னு உனக்கு தெரியும். இருந்தும் அவன் கூப்பிட்டான்னு போனேன்னு சொல்கிறல, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். ஒரு நிமிஷம் யோசி ப்ளீஸ். என்னத்தை யோசிச்சு பார்க்க சொல்கிறேன்? அவன் கூட போனது சரின்னு சொல்லிட்டு விட சொல்கிறியா? இல்லை ஜங்குக். அப்புறம் இல்லை, இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன். உனக்கு காலேஜில் இருக்க ஒரு சில பேரை பிடிக்காது, ஆமாவா இல்லையா? ஜங்குக் ஆமாவா இல்லையா? இப்போ உனக்கு பிடிக்காதவங்க கூட
நான் பார்ட்டிக்கு போனால் உனக்கு ஓகேவா? கோவம் வருமா வராதா? அப்போது என்னுடைய கோவம் ரீசன் இல்லையா? நான் தேவையில்லாமல் கோவப்பட்டுருக்கேனா? உன்னுடைய கோவம் நியாயம்தான், எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்காத ஜங்குக்கா. என்னை அடிக்கணுன்னா அடிச்சிடு, திட்டணுன்னா திட்டிடு. இப்படி 1 year பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓ அப்படியா? நான் உன்னை பொத்தி பொத்தி வச்சுருந்தேன். எவன்கிட்ட போவாதன்னு சொல்கிறனோ அவன்கிட்டே போயிட்டு வந்திருக்கா. அப்போ அதை பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருக்கும்? ஒன்று புரிஞ்சுக்கோட்டே, நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? உன்னை நான் யாருக்கும் பங்கு போட மாட்டேன். உன்னை எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். சின்ன விஷயத்தில் ஆரம்பித்தது அவ்வளோ நாள் பழகி நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொண்டு வந்தோம். கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். ஆமாவா இல்லையா? இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உன்னை சேவ் பண்ணி, நம்ம லவ்வை சேவ் பண்ணி, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி, அந்த மேரேஜையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கணும்னா சொல்லு? இல்லை ஜங்குக்கு, அது வந்து இரு, நான் என்ன பேசி முடிக்கல. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே உன் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான், புரியுதா? எனக்கு உங்ககிட்ட பேசாமல் இருக்கணும், உனக்கு சைலண்ட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் என்னோடய இன்டென்ஷன் இல்லாட்டி. ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டாமல் நடந்துக்கிட்ட பார்த்தியா? அதுதான் எனக்கு ஹர்ட் ஆகுது. இப்போ வரைக்கும் எனக்கு அதுதான் வலிக்குது. அப்போ அத்தனை வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஒன்றா இருந்து அப்போ நீ என்னை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்ட? எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கூட உனக்கு தெரியல. என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ என்னை பற்றி? நான் உனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து நான் சொல்லி காட்டுறேன். எனக்கு அது எனக்கு உண்மையிலே ஹர்ட் ஆகுது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சின்ன விஷயந்தான், பட் உனக்கு தெரியும் எனக்கு உன்னை விட்ட யாருமே இல்லை. நான் உங்ககிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அழுறதாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீ மட்டும்தான் எனக்கு. ஈவன் அன்றைக்கி நீ போன பார்ட்டிக்கும் என்னையும் கூப்பிட்டாங்க தான். ஆனால் நான் ஏன் போகல? அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் எல்லாரையுமே தூக்கி போட்டேன் உனக்காக? ஏன்னா நீ எனக்கு முக்கியம். உன் கூட இருக்கிற அந்த சின்ன சின்ன ப்ரெஷஸான டைம்ஸ் தான் எனக்கு முக்கியம். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, அந்த டைமிங் தான் எனக்கு முக்கியம். நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஆனால் நீ சொல்லிட்டு ஜங்குக், எனக்கு புரியுது, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு வாட்டி மன்னிச்சு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் என்ன காம்படிஷன் நடத்துகிறேன்? ஜங்குக், எல்லாம் இங்கே பாருட்டேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போறியா ப்ளீஸ்? எனக்கு ஒர்க் இருக்குது, நான் ஒர்க்கை பார்க்குறேன். ஜங்குக், எல்லாருமே அங்கே இருக்காங்க, நீ மட்டும் தனியாக இங்கேருந்து என்ன பண்ண போகிற? கூட வா. கூட வந்து என்ன பண்ணணும்? அப்படியே வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கவங்கக்கிட்ட ஜாலியாக இருக்கணும்னு சொல்கிறியா? வேண்டாம். எனக்கு இப்போலாம் அந்த பார்ட்டியை பார்த்தாலே எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. எனக்கு பிடிக்கல. ஜங்குக் ப்ளீஸ், உனக்காக எல்லாம் பண்ணி தான் நீ ஒன்றுமே எனக்கு பண்ணலையிட்டே. கடைசியில் என்னை ஹர்ட் பண்ணதான் மிச்சம். ஜங்குக், நான் வேணும்னு பண்ணல ஜங்குக், சாரி, மன்னிச்சிரு. இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னால் உன்னை விட முடியாது ஜங்குக், ப்ளீஸ். அழாதட்டே, போ ப்ளீஸ் ஜங்குக். என்னடா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற? சாரி, மன்னிச்சிரு. இப்போ நான் மன்னிச்சு என்ன ஆக போகுது? போனேன் ஜங்குக்,
என்ன கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. ஆ உன்னை கட்டி பிடிச்சி 1 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. கட்டி பிடிக்கணும் போல இருக்கு ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்மகிட்டே தான் நம்ம ஜங்குக்கு முன்னாடி அழுத மேனிக்கு அப்படியே நின்றுட்டுருக்க. நம்ம ஜங்குக்கு வந்து எழுந்திரிச்சு கூட நிற்கல. அவர் பாட்டுன்னு அந்த சிஸ்டமை பார்த்த மாதிரியே தான் உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேக்கிட்ட பேசும்போது கூட அவர் மூஞ்ச பார்த்து பேசவே இல்லை. அவர் பாட்டுன்னு சிஸ்டமை பார்த்துட்டே தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். நம்ம டே இந்த வார்த்தையை உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம டேவை பார்த்து திரும்ப நம்ம டேவோட ஃபேஸில் அவ்வளோ சோகம், டியர்ஸ் ஃபால் ஆகுது. அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு வந்து அது நல்லாவே தெரியுது. உண்மையிலே அவன் தப்பை வந்து உணர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிடுறாரு அவரும். இப்போ அப்படியே எழுந்திருச்சு ஷர்ட்டெல்லாம் உதறிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நடக்க போக, பட் நம்ம விடல. டக்குன்னு போயிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம ஜங்குக்கு தள்ளியும் விடலை. அவர் பாட்டுன்னு அப்படியே விட்டுடுறாரு. அவர் ஹக் பண்ணவும் இல்லை. நம்ம ஜங்குக்கு நம்ம மட்டும் தான் ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த ஹக்லேயே நம்ம தான் ஜங்குக்கா ப்ளீஸ் மன்னிச்சிடு. நான் இனிமேட்டு உனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். உன்னை கேட்காம எதுக்குள்ளேயும் இன்வால்வ் ஆக மாட்டேன். மன்னிச்சிடு ப்ளீஸ். ஒரே ஒரு வாட்டி இங்கே பாருடே ஜங்கு ப்ளீஸ் என்கிட்ட பேசாமல் போகாத. என்னால் இதுக்கப்புறமேட்டு பேசாமலாம் இருக்க முடியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜங்கு ப்ளீஸ். நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் ஒரு வாட்டி சாரி. இங்கே பாருடே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வாட்டி மன்னிச்சு விடுறேன். சரி போ. சரி போண்ணா மன்னிச்சிட்டேன்னு சொல்லலாம். சரி மன்னிச்சிட்டேன் போ. நீ வாய் வார்த்தையால் சொல்லாத ஜங்கு ப்ளீஸ். சரிடே மன்னிச்சிட்டேன் போ. இனிமேட்டு அப்படி பண்ணாத. நான் பண்ணவே மாட்டேன். சரி போ. கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதும் நம்ம ஜங்குக்கு இதுக்கப்புறமேட்டு அவரால் அவாய்ட் பண்ண முடியல. டக்குன்னு அப்படியே நம்ம டேவை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்க. நம்ம டேக்கு இப்போ தான் உசுரே வருது. அப்படியே நம்ம ஜங்குக்கு இன்னமும் டைட்டாக ஹக் பண்ண நம்ம ஜங்குக்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே காட்டுறாங்க இவங்க 2 பேர் ஹக் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் வந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த கேபின்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அந்த கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்க. 2 பேருமே அப்படியே கையை கட்டிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம யூங்கியை பார்த்து எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. டே பண்ணது தப்பு தான், சொல்லிட்டு போயிருக்கணும். அதுவும் இல்லாமல் அவனை ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன்கிட்ட இருந்து சேவ் பண்ண போய் தான் 2 பேருக்கும் லவ்வே ஆச்சு. ஓ எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்ம டே இப்படி பண்ணது தப்பு தான். இருந்தாலும் ஈகோ இல்லாமல் போயிட்டு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரும்பி அந்த பார்ட்டிக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா அந்த கம்பெனியில் பக்கத்தில் ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் தான் வந்து பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. நம்ம டேவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜிமின் வந்து நம்ம டேவை தேடிக்கிட்டு ஒரு வேளை ஜங்கு கிட்டே இருந்தால் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஓடி வந்திருப்பார். பார்த்தா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம டே வந்து ஜங்கு கிட்டே தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிட்டு இப்போ இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க ஹக் பண்ணபடியே இருக்கா. இப்போ அப்படியே பொறுமையாக அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு நம்ம டே தான் வா ஜங்கு அங்கே போகலாம். எங்கே பார்ட்டிக்கு எல்லோரும் அங்கே இருக்காங்கல்ல, நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கோம், உனக்கே தெரியும். நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம், வா போகலாம். நான் வரல டே, நீ போயிட்டு வா. ஏன் வரல? எனக்கு அங்கே வர பிடிக்கல. சரி நம்ம 2 பேர் மட்டும் வெளியே போகலாமா? சொல்ல ஏன் அமைதியாக இருக்கேன்? இன்றைக்கி எல்லா கடையும் ஓப்பனில் இருக்கும், நானே பே பண்ணுறேன். நீ பே பண்ணலாம் வேண்டாம், வெளியே போகலாம், நானே பே பண்ணுறேன். சரி சரி தள்ளு, நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே லைட்டாக வழி விட்டுறேன். நம்ம ஜங்குக்கும் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. இப்போ அவர் அப்படியே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அவருடைய பேகெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம டேவையும் கூப்பிட்டுட்டு அவருடைய கார் எடுத்துகிட்டு நேராக நம்ம டேக்கும் ஜங்குக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்குது. ஆக்சுவலாக அது எங்கன்னா ஒரு பார்க் இருக்கும். பார்க்குக்கு நடுவில் இந்த குளம் மாதிரி சுற்றி நிறைய ஸ்டோன் பெஞ்ச்லாம் இருக்கும். அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில் வந்து அவங்க ஸ்நாக்ஸ் அப்படியே வாங்கிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்ச் கிட்டேயே உட்காந்து சாப்பிட்றது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதுவும் காலேஜ்லேருந்தே ஃபாலோ பண்ணுறது. பத்தாததுக்கு இந்த மாதிரி நியூ இயர்லாம் வரப்போ அந்த இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். பெஸ்ட்டு ப்ளேஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அங்கேயே போகிறான். போகிற வழியில் நம்ம ஜிமின் கிட்ட ஃபோன் பண்ணி நான் அதுமாரி ஜங்குக் கூட வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட நம்ம ஜிமினுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் ஆகிடுது. இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக் தான் காட்டுறாங்க அமைதியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போக. நம்ம டேவும் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுவும் பெருசாக பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே போயிட்டுருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக அந்த குளத்துக்கிட்டேயும் போயிடுறாங்க. பார்த்தா அங்கே நிறைய கப்புள்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. அதில் ஒரு கப்புள்ஸாக இவங்களும் போயிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை வாங்கிட்டு நேராக அந்த ஸ்டோன் பெஞ்சில் போயிட்டு உட்காந்துட்ருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக டைம் வந்து 12 ஆக பக்கத்தில் இருக்க கப்புள்ஸ் எல்லாருமே வந்து அவங்க பார்ட்னரோடு சேர்ந்துக்கிட்டு அந்த கவுண்ட் பண்ணுவாங்கள்ல 10லேருந்து அப்படியே கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்குள்ளே கவுண்ட் டவுன் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் அதை கவுண்ட் பண்ணுறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் ஆடியபிளாக கேட்குது. நம்ம டேவும் வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கையும் பார்த்துக்கிட்டு அவரும் அப்படியே கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த வானத்தையே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து கரெக்டாக 12 ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படியே வானத்தையே பார்த்துட்ருக்கா. அப்படியே இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் டவுன்ஸ் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம டே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஜங்குக்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம டேவை பார்த்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலி 1 இயர் கழித்து இவங்க திரும்பியும் அந்த ஒரு ஹாப்பி நியூ இயரில் பிரிஞ்சவங்களும் திரும்பி ஹாப்பி நியூ இயரில் அப்படியே ஒன்றாகுறாங்க. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்க இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்குறாங்க. நம்ம டே தான் ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆகுது அவருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. பிள்ளைய ரொம்ப கெஞ்ச விட்டுட்டோம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக போக நம்ம ஜங்குக்கு வந்து பொறுமையாக நம்ம டேவோடைய டியர்ஸ் அப்படியே தொடச்சி விட்டுட்டு நம்ம டேவையே பார்த்துட்ருக்கா. நம்ம டே லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம டே தான் டக்குன்னு ஜங்குக்கா ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரி சொல்கிறதுக்குன்னு வராரு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவோடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு கிட்ட இழுத்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸில் அப்படியே நம்ம டே மெல்ட் ஆகிட இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இயர் ஸ்டார்ட் ஆகும்போதே சாரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் திரும்பியும் கிட்ட எழுது அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. நம்ம டேவும் இந்த வாட்டி கிஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கா. இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் அவங்களுடைய ஃபோர்ஹெட் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு மாறி மாறி டே ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு ஜங்குக். ஐம் சாரி நான் ஒன்று நிறைய வெயிட் பண்ண வச்சுட்டேன். சாரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். சரி இருந்தாலும் எனக்கு கேட்கணுன்னு தோணுது. நானும் சாரி ஜங்குக். நான் புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கணும். என் மேலே தப்பு இருக்குது. நான் ஒத்துக்கிறேன். இனிமேட்டு தப்பு பண்ண மாட்டேன். நம்புகிறேன். நானும் ஒன்று இனிமேட்டு ஹர்ட் பண்ண மாட்டேன். சாரி ஃபார் த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். பரவாயில்ல ஜங்குக். இப்போ என் கூட ஒன்றா இருக்குது எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் டைட்டாக அப்படியே அந்த இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட போயிட்டுருக்குது. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவும் அழகாக இருக்குது அது எல்லாமே பார்க்குறதுக்கு. இப்போ அப்படியே அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நேராக அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதும் இத்தனை நாள் வித்தியாசமாக இருந்தது. இன்றைக்கி ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது. அந்த ஒரு நியூ இயரில் அந்த ஒரு நியூ ஃபீல் இவங்க 2 பேருக்கும். அப்படியே ரொம்ப நாள் கழித்து 2 பேரும் ஒரே பெட்டில் கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்குறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடியும் குட் நைட்க்கு முன்னாடியும் சாரி சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சுக்கிட்டு அப்படியே அழகாக குட் நைட் சொல்லிட்டு
அழகாக அப்படியே படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. திரும்ப அவங்களுடைய ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திரும்பியும் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி நேராக அப்படியே ஆஃபீஸ் போகிறாங்க. போகும்போது இத்தனை நாள் 2 காரில் தனித்தனியாக போயிருப்பாங்க. பட் இந்த வாட்டி ஒரே காரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவ்வளோ அழகாக அப்படியே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு ஒன்றா பேசி அப்படியே ஜாலியாக போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. நியூ இயர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே போயிட்டு விஷ் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்து அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதுலேயும் நிறைய சந்தோஷப்படுறது நம்ம ஜிமினும் இவங்கியும் தான் இருக்கும். அப்படியே 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கா. இவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான நியூ இயர், அழகான டேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இவங்களுடைய லைஃப் அழகாக லீடாகி போகுது. இவங்களுடைய அழகான மேரேஜ் லைஃப். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனில் நான் யோசித்தேன். எனக்கு எலாபரேட் பண்ண முடியலை. நான் ட்ரை பண்ணேன், முடியல. இருந்தாலும் இந்த நியூ இயருக்கு உங்களுக்கு நிறைய போர் அடிக்க விரும்பலை. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கைன்றது ஒன்று தான். பிடிச்ச மாதிரி வாழணும், சந்தோஷமாக வாழணும், அதுதான் முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச பர்சனோட, உங்கள் பேரண்ட்ஸோட சந்தோஷமாக உங்களுடைய டேஸ் அழகாக போகும். நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்றத நான் மனசார வேண்டிக்கிறேன். என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் மனசார சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். உங்களுடைய சப்போர்ட்டுன்றது என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியல கைஸ். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்பவும் பெரிய விஷயம் அது. ரொம்ப தேங்க்ஸ்டா என் கூட இருக்கிறதுக்கு. என் கூட ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சேனலில் பிரச்சனைகள் வரும், அதை உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும், சலிக்காமல் என் கூட இருக்கணும். அதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. ஈவன் என்னை பற்றி உங்கள் யாருக்குமே முழுசாக தெரியாது. இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசுக்கு நான் என்ன திரும்ப பண்ண போகிறேன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக எதுனா ஒன்று பண்ணுவேன். நான் பேசுனதில் எதனாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ, இந்த வருஷத்தில் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ, எதனாவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. அதே நான் உங்களை சந்தோஷப்படுத்தியிருந்தேன்னா அது எனக்கு, என் பிள்ளைக்கு அது ஒரு புண்ணியமாக சேருன்றதை நான் நம்புகிறேன். ஓகே, நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச் என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு. குட் நைட் எவ்ரி ஒன். எல்லாருமே சேஃபாக இருங்க. உங்களுடைய நியூ இயரை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். I love you all, truly.